வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது டெல்லியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஒளிரும் ஒரு தேசிய நினைவுச் சின்னம், அதாவது இந்தியா கேட்டு பற்றி தான். இந்த அழகிய நினைவுச் சின்னம் முதலாம் உலகப் போரில் வீரமாக மரணமடைந்த இந்திய மற்றும் பிரிட்டிஷ் இந்திய வீரர்களுக்காக உருவாக்கப்பட்டது. எட்வின் லூட்டியான்ஸ் என்ற பிரபல ஆங்கில கட்டிடக் கலைஞரால் இது வடிவமைக்கப்பட்டது. இது 1921 திட்டமிட்டு 1931 மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. இதன் உயரம் 42 மீட்டர். இந்த நினைவகம் சிகப்பு கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த நினைவகத்தின் மீது கிட்டத்தட்ட 13,000 வீரர்களின் பெயர்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் நம்பிக்கையும் வீரர்களின் தியாகத்தையும் இது நினைவூட்டுகின்றது. இந்தியா கேட்டுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் ஆல் இந்தியா வார் மெமோரியல். இப்போது அதை இந்தியா கேட் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது முதலாம் உலகப் போரில் உயிர் நீத்த 70,000 படை வீரர்களின் நினைவாக இதை பிரிட்டிஷ் அரசு கட்டியது. இந்த கட்டிடத்தின் மீது பதிவு செய்யப்பட்ட பெயர்கள் வெறும் இந்தியர்கள் மட்டுமல்ல, அதில் நேபாளம், பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் ஆப்பிரிக்கா வீரர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது. அவர்கள் அனைவரும் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் போராடி வீர மரணம் அடைந்தவர்களாகும். இந்தியா கேட்டை சுற்றி விரிந்து காணப்படும் பசுமையான மைதானங்கள் மக்கள் ஓய்வெடுக்க, புகைப்படங்கள் எடுக்க ஒரு அற்புதமான இடமாக இருக்கின்றது. மாலை நேரங்களில் இங்கு வந்தால் ஒரு பண்டிகை மாதிரியான சூழ்நிலையை காணலாம். ஒவ்வொரு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினத்தின் போது சிறப்பான அணிவகுப்பு இந்த இந்தியா கேட் வழியாக தான் துவங்குகின்றது. இந்த நாடு எப்படி பெருமைப்படுகின்றது என்பதற்கு நேரடி எடுத்துக்காட்டாக இது உள்ளது. இந்தியா கேட்டின் அருகே நமது ஜனாதிபதி மாளிகை, நாடாளுமன்றம் மற்றும் மிகவும் முக்கியமானது ஆந்திர பவன் உள்ளது. அங்கு நமது தென்னாட்டின் உணவு கிடைக்கும். இந்தியா கேட் என்பது வெறும் நினைவு சின்னம் மட்டுமல்ல, இது நம் தேசத்தின் ஒற்றுமைக்கும் வீர தியாகத்திற்கும் உரிய அஞ்சலி ஆகும். டெல்லி வந்தால் கண்டிப்பாக காண வேண்டிய இடம் இந்த இந்தியா கேட் ஆகும். மேலும் இந்தியா கேட்டுக்கு அருகில் அமைந்துள்ள புதியதாக கட்டப்பட்டுள்ள வார் மெமோரியலை கண்டிப்பாக காண வேண்டும். வாங்க, உங்களை அங்க நான் கூட்டிட்டு போறேன். இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் சிலை 28 அடி உயரம் உள்ளது. கருப்பு கல்லினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்டு இந்திய கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி அவர்கள் கூறியது போல இந்தியா கேட் அருகே இப்போது நேர்மையான சுதந்திர போராட்டத்தின் சின்னம் நின்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு புதிய இந்தியாவின் அடையாளம். இன்று நாம் பார்க்க போவது இந்தியாவின் வீரர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய வீர மரியாதை மையம். அதுவே தேசிய போர் நினைவகம், அதாவது நேஷனல் வார் மெமோரியல். நம்ம இந்தியா கேட்டுக்கு வந்தோம்னா நேராக இந்தியா கேட்டுக்கு முன்னால் வாரோம், வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இந்தியா கேட்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுறாங்க. நம்ம கண்டிப்பாக இந்தியா கேட்டு நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இன்னும் 2 இடங்கள். நான் முன்னாலே சொன்ன மாதிரி புதியதாக கட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் சிலை, அதற்கு பின்பக்கம் திரும்ப ஒரு 50 மீட்டர் நடந்து போனீங்கன்னாக்கி நமது தேசிய போர் நினைவு சின்னத்தை காணலாம். இந்த நினைவு சின்னம் இந்தியா கேட்டுக்கு அருகில் இருக்கு. ராஜ்பத் அப்படிங்கிற ரோடில் அமைந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 பிப்ரவரி 2019 அன்று இதை மக்களுக்காக திறந்து வைத்தார். இங்கே தான் இப்போ வந்து அமர் ஜோதின்ட்டு நீங்கள் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டுக்கு கீழே அமர் ஜோதின்ட்டு ஒரு
தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்பவும். அதை வந்து இந்திய ராணுவ படையினர் அதை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அமர் ஜோதிங்கிறத எடுத்து இந்த பக்கம் கொண்டு வச்சிருக்காங்க. அதாவது தேசிய போர் நினைவு சின்னத்தில் வச்சிருக்காங்க. அதாவது இந்தியா கேட்டு வந்து கட்டினது வந்து பிரிட்டிஷ்காரங்க. யாருக்காக கட்டினாங்கன்னா முதல் உலக போர்ல இறந்து போன வீரர்களுக்கு கட்டினாங்க. ஆனா அதுக்கப்புறம் 1947 நமக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் இறந்து போன வீரர்களுக்குன்னு தான் இவங்க வந்து புதியதாக கட்டப்பட்ட இடம் தான் நேஷனல் வார் மெமோரியல். தேசிய போர் நினைவகம் என்பது ஒரு சாதாரணமான கட்டிடம் அல்ல. இது நம் போர் வீரர்களின் வீரத்தை, தியாகத்தை, பாதுகாப்பையும் பிரதிபலிக்கும் 4 வட்டச் சுற்று வடிவில் அமைந்துள்ள ஒரு உணர்வுபூர்வமான நினைவிடமாகும். இந்த நினைவகத்தின் அமைப்பு ஒரு தூய வட்ட வடிவமாகும். மையத்தில் இருந்து வெளியே நோக்கி 4 சுற்றுவட்டங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒரு முக்கிய கருத்தை பிரதிபலிக்கின்றது. அதாவது அமர் சக்கரம் இது முதலாவது மத்தியில் காணக்கூடியது. 2வது வட்டம் வந்து வீர சக்கரம், 3வது வந்து தியாக சக்கரம், 4வது வந்து ரக்ஷா சக்கரம். இப்போ வாங்க ஒவ்வொரு சக்கரத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது அமர் சக்கரம் அப்படிங்கிற இடத்துல இது மையத்தில் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே தான் நம்ம வந்து ஒரு தீபம் சொன்னோம் இல்லையா, இந்தியா கேட்டுக்கு முன்னால அமர் ஜோதி அப்படின்ட்டு முதல்ல வச்சிருந்தாங்க. அதை இப்போ கொண்டு இங்கே எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இது வீர மரணத்தை அடைந்த போராளிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அஞ்சலி ஆகும். இந்த நெருப்பு எப்பவுமே அணையாது, எல்லா நாளும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை வந்து பாதுகாப்பு வீரர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இது அமரர் வீரர்களுக்கான உயிர் தியாகத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அஞ்சலியாக கருதப்படுகின்றது. 2வது வந்து வீர சக்கரம், இது 2வது சுற்றுங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்திய ராணுவத்தின் போர் துறையின் பெருமைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. பயங்கரமான போர்கள், வீர செயல்கள் மற்றும் பதக்கங்கள் பற்றிய விளக்கங்கள் இங்கே காணப்படும். முக்கியமா 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த போர் பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் 1965 71 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர், அதுக்கப்புறம் கார்கில் போர், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு உள்ள நடக்கக்கூடிய உள்நாட்டு கிளர்ச்சிகள், அதை பற்றின எதிரான செயல்கள், நமது பாதுகாப்பு பெருமைகளை பற்றி கூறப்படுகின்றது. ஒவ்வொரு போரிலும் வீரம் எப்படிப்பட்டது என்பதை உணர்த்தும் பகுதி தான் இந்த வீர சக்கரம். 3வது தான் தியாக சக்கரங்க. இந்த வீர சக்கரம் தான் ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் போரில் உயிர் நீர்த்த வீரர்களின் பெயர்கள் கற்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் பெயர்களே நினைவுகளாக இங்கு நிரந்தரமாக திகழ்கின்றது. இந்த இடம் மிகவும் உணர்ச்சி மிகுந்த பகுதியாகும். இங்கு நின்று பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் மௌன மரியாதை காட்டும் எண்ணம் ஏற்படாமல் இருக்க முடியாது. இது வீர தியாகத்தின் வெளிப்பாடு. இங்கே ஒவ்வொரு இந்தியர்களும் நின்று மௌன அஞ்சலி செலுத்திக் கொண்டு செல்கின்றனர். கடைசியாக ரக்ஷா சக்கரம், அதாவது பாதுகாப்பு சக்கரம். இது நினைவகத்தின் 3வது மற்றும் வெளியில் உள்ள சுற்றுப்பகுதியாகும். இது நிழல் தரும் மரங்களால் சூழப்பட்ட நடைபாதையாகும். அதாவது இந்த வார் மெமோரியல் முழுசும் பார்த்துட்டு வெளியே போகக்கூடிய பாதை இது. இது நம் பாதுகாப்பின் அடையாளமாகும். இந்த சக்கரம் போராளிகளை சுற்றி நம் மக்கள், இயற்கை, அமைதி ஆகியவை இருப்பதை காட்டுகின்றது. போரை நடத்தியவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சுமந்த சமூகம், மக்கள், இயற்கையும் முக்கியம் என்பதை இந்த பகுதி காட்டுகின்றது. தேசிய போர் நினைவகத்தில் அமைந்துள்ள இந்த 4 சக்கரங்களும் சேர்ந்து வீரம், தியாகம், பாதுகாப்பு மற்றும் மரியாதை ஆகிய 4 தூண்களிலும் அமையும். இது ஒரு முழுமையான தேசிய மரியாதை அமைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவகம் வரலாற்றையும் உணர்வையும் ஒரே இடத்தில் சங்கமமாக்கும் ஒரு புனித இடமாகும். டெல்லி வந்துட்டீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக பார்த்துட்டு போனோம். வணக்கம் செல்வராஜ், டெல்லி.
இதுபோல் இன்னும் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் இதுபோல் புதிய தகவல்கள் அப்பப்போ வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். டெல்லி வந்தீங்கன்னா எங்கள் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுக்கோம். நல்ல பதிவுகளும் விரிவான விரிவுரைகளும் எழுதியே கொடுத்துருவோம். நாங்கள் என்னென்ன இடத்துல என்னென்னது இருக்குது, எப்படி பார்க்கலாம், ஒவ்வொரு இடங்களை பற்றின ஒரு சிறிய கட்டுரைகளும் நாங்கள் எழுதியே கொடுத்துருவோம். அடுத்த பதிவில் வந்து நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா இந்தியா கேட் பார்க்குறீங்க, வார் மெமோரியல் பார்க்குறீங்க. இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்டோட வீடு. நிறைய பேருக்கு தெரியாது. பிரசிடெண்ட் வீட்டு உள்ள போகிறதுக்கு ஆன்லைனில் பெர்மிஷன் கிடைக்கும். 7 நாளைக்கு ஒரு முறை அதை ஓப்பன் பண்ணுவாங்க. கரெக்டாக அன்னைக்கு நாங்களே உங்களுக்கு டிக்கெட்டும் எடுத்து கொடுத்துருவோம். பிரசிடெண்ட் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். நீங்கள் இந்த மாதிரி தகவல் வேணும், டெல்லியை சுற்றி பார்க்கணும், கார் வாடகைக்கு வேணும்னா எங்களை அணுகலாம். நாங்கள் நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாங்க சந்திக்கலாம் டெல்லியில். நன்றி.